மீனாவோட வாழ்க்கையை கெடுக்க சகுனி வேலையை பார்த்த விஜயா கோவப்பட்ட புருஷனை கூழ்படுத்தின மீனா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடை காசி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் முத்து அண்டு மீனா சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அதுவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, தனியாக போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுற விஜயாவுக்கு இப்போது சாதகமாக ஒரு விஷயம் கிடச்சிருச்சு. அதாவது மீனாவோட தம்பி சத்யாவுக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால கோவிலில் பூஜை பண்ணி கூழ் கொடுக்குற விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதனால சத்யா மீனாவுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. மீனா முத்துக்கிட்ட சொல்லி பெர்மிஷனும் கேட்குறாங்க. அதுக்கு முத்து நானும் வரமாட்டேன், நீயும் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா கோவமாக சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்த மீனாவுக்கு ஸ்ருதி கொடுத்த அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன அவர் வீட்டு வேலைக்காரியா, அவர் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணுமா என்ன, அவர் வர்றதும் வராமல் போகிறதும் அவரோட இஷ்டம், ஆனால் உங்களை அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சத்யா உங்களோட தம்பி, அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி வழக்கம் போலவே மீனாவுக்கு அட்வைஸ் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இதை கேட்டதும் மீனா ஸ்ருதி சொல்கிறதா சரி அப்படிங்கிற மாதிரியா நினச்சிக்கிட்டு கோவிலுக்கும் கிளம்பிடுறாங்க. இதை ஒட்டு கேட்ட விஜயா இதை வச்சு முத்து அண்டு மீனாவோட வாழ்க்கையில் பிரச்சனையை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சகுடி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் சவாரியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த முத்து மீனாவை தேடுறாரு. அப்போ விஜயா, உன் பொண்டாட்டி எங்கே இருக்கா, அவள் எப்போதுமே இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாகவும் இருந்தது கிடையாது, உன் பேச்சை கேட்குற பொண்டாட்டியாகவும் நடந்தது கிடையாது, அதனால தான் நீ போகக்கூடாதுன்னு சொல்லியும் அவள் தம்பி பாசத்தை காட்டுற விதமாக உன் காதில் பூவை சுற்றிட்டு கோவிலுக்கு கூழ் ஊற்ற போயிட்டா இந்த மாதிரி வத்தி வச்சுட்டாங்க. இதனால் கடுப்பான முத்து கோவத்தில் கோவிலுக்கு போகிறாரு. அங்கே மீனா கோவிலுக்கு வர்றவங்க எல்லாருக்குமே கூழை பிரசாதமாக கொடுத்துட்ருக்குறாங்க. இதை வரிசையில் நின்று முத்துவம் வாங்கி கோவமாக மீனாவை பார்த்து முறைக்கிறாரு. முத்துவை பார்த்த மீனா பயத்தில் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. ஆனால் எப்போதும் போல் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அசால்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப கோவக்கார புருஷனாக இருக்கிற முத்துவை கூழ்படுத்தி சமாதானப்படுத்திடுவாங்க மீனா. இதை எதிர்பார்க்காத விஜயா 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கனவு கோட்டையை கட்டி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முத்து மீனா வீட்டுக்கு வரும்போது ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டு பாசமாக தான் வருவாங்க. ஸோ அந்த வகையில் இவங்கள எக்காரணத்தை கொண்டும் யாராலும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விஜயாவுக்கு நல்லா மண்டையில் ஏறி இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் ரோகிணி செஞ்சுட்டு வர்ற பொய் பித்தலாட்டங்கள் எல்லாமே வெளியே கொண்டு வராமல் ஒவ்வொரு காட்சிகளுமே மேலோட்டமாக நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இதனால் மனோஜ் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி மேலே கண்மூடித்தனமாக நம்பிக்கை வச்சுட்டு வராரு. அண்ட் அதே போல் மனோஜ் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் 5 லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா செலவு பண்ணிட்டாரு. அது கடன் கார்டு அப்படிங்கிறது கூட தெரியாமல் ஏதோ நமக்கு ஆஃபராக கொடுத்துருக்காங்க, ஏதோ லாட்ரி அடித்த மாதிரி அவர் பயங்கர ஹாப்பியில் இது எல்லாத்தையுமே தாம் தூம்னு செலவு பண்ணுறாரு. ஸோ இதனாலே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஒரு கடனில் சிக்கி அந்த ஷோரூமையே இழக்கிற ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே வந்துட்டு மனோஜும் தள்ளப்படுவார். ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.